வணக்கம் ஆத்தூர் மக்கள். இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் ஈஷாக்கு வந்திருக்கோம். ஈஷால வந்து தமிழ் தெம்பு மிக சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 100 வகையான தமிழ் இசை கருவிகள் வந்து ஃபுல்லா வச்சிருக்காங்க. இங்க தமிழ் மருத்துவ முறைகள், தமிழ் இசை கருவிகள், நாட்டு மாடுகள், தானிய வகைகள், ஒர்க் ஷாப், கல்ச்சுரல் காம்படிஷன், டான்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டின்னு எக்கச்சக்கமா நடந்துட்டு இருந்தது. பறையாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம்னு விதவிதமா கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருந்தது. அதுலயும் மெயினா சுவைக்க ருசிக்க இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு நம்மளையே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பாரம்பரிய உணவு திருவிழா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம தமிழ் பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த புதிய முயற்சிக்கு முதல்ல நான் ஈஷாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுல ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்னன்னா மார்ச் 9 அன்னைக்கு ரெகுலர் ரைஸ் நடக்க போகுது. சோ கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணுங்க. எல்லாமே Feb 27லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் 9 வரைக்கும் நடக்க போகுது. நீங்க இன்னும் கண்டிப்பா விசிட் பண்ணலனா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நாங்க வந்து சின்னதுல இருந்து இங்க இருக்கனால வருஷம் சிவன் ராத்திரிக்கு வருவோங்க. ஆனா இவ்வளவு நாள் இல்லாம இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா மட்டும் தமிழ் தெம்புன்னு ஒரு இதை வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து பின்பற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்திருந்தேன், பட் நான் மெஹந்தி ஸ்டால் போட்டதுனால இங்க மாதிரி இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இந்த டைம் அங்க ஸ்டால் போட்டனாலும் பரவாயில்ல, இங்க நிறைய பேர் கேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் அது இது நிறைய இருக்கனால சரி வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் 9 வரைக்குமே நடக்குது. நிறைய பேருக்கு வந்து இது தெரியல. இங்க உள்ள வந்தா நைட் டைம்ல எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. தெரியாதவங்க சேனல் பார்த்துட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஆத்தூர் 2.0 ஃபாலோ பண்ணிக்கோங்க.